உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் இந்த பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். அதாவது ஜூலை 1 முதல் ஜூலை 1/7/2024 முதல் ஜூலை 31/7/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும், உங்க எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டது. புரிஞ்சுட்டீங்களா? அந்த நிகழ்ச்சியினால் கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், என்னை நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய ஒரு உறுதியான உத்தரவா. உங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல பாருங்க, செய்கிற தொழில் சரியாக வரல, எத்தனையோ தொழில் பார்த்துட்டு வருமானம் இல்லை, திரும்ப திரும்ப எனக்கு பாதிக்குது, இந்த தொழில் முன்னேற்றம் எப்போ கிடைக்கும், வியாபாரம் எப்போ நல்லபடி ஆகும், செய்கிற தொழில் வியாபாரம் எப்போ நல்லபடி ஆகும், வேலை எப்போ கிடைக்கும், படித்தவனுக்கு வேலை இல்லை, படித்த பிள்ளைக்கு வேலை இல்லை, எப்போ வேணாலும் வேலை கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும், ரொம்ப முக்கியமாக அரசாங்க வேலை, வருஷ கணக்காக வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்போ வேலை கிடைக்கும். அடுத்து என்ன, கல்யாணம். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பொண்ணு பார்க்குறேன், 4 வருஷம் மாப்பிள்ளை பார்க்குறேன், 5 வருஷம் பொண்ணு பார்க்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ஒவ்வொரு வீட்லையும் கல்யாணம் முடியல, எங்கெங்கேயோ ஜாதி பார்த்துட்டு எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டு, எத்தனையோ கோயில் பண்ணுவோம். போகாத கோயில் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லை, கல்யாணம் முடியல. அது இப்படி வேதைகள், இப்படிப்பட்ட ஜாதகங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எதனால ஏற்படுது? அதை வருடக்கணக்க நடத்த முடியாத திருமணத்தை நடத்தி வைப்பதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் சிறப்பு. வருஷ கணக்க கல்யாணம் நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணத்தை முடிச்சிடும். ஜாதக கல்யாணத்தை தூக்கியாச்சுன்னு இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடியும். ஏன் முடியல, எதுக்கு முடியல, என்ன காரணத்துக்காக தடைபடுது? அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா ஒரு 10-15 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30 ஜாதகம் கூட வச்சிருப்பாங்க. நிறைய 30 ஜாதகம் அதுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு, இது பொருந்துமா, இது அது திருமண தகவல் எழுதி ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு, இது பொருந்துமா அது பொருந்துமா, இதெல்லாம் தேவையை தூக்கி கொடுங்க. இந்த ராசிக்கு இந்த ராசி தான் இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடியும். அதான் உண்மை, அதுதாங்க உண்மை. சும்மா வருஷ கணக்கா எப்ப கல்யாணம் முடியல, எப்ப கல்யாணம் முடியல, எந்த ராசி எந்த ஜாதகம் முடிய போதும், அந்த கவலை இல்லை, விட்டுருங்க. அதான் அந்த சித்தர்வாக்கு மிகப்பெரிய சித்தர்வாக்கு ஜோதிடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. புரிஞ்சுட்டீங்க? ஒரு 15 நட்சத்திரம் பொருந்தும் நட்சத்திரங்கள் பொருந்த, அதான் நான் கொடுக்க போனது கிடையாது, அது தேவையில்லாது. இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும். சரி, அடுத்து கல்யாணமாகி ஒரே பிரச்சனைங்க, ஒன்று கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைங்க. தாய் தான் போறாரு, என் பிள்ளை வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு, நேரு விடுறாங்க பொண்ணு. அந்த கணவன் மனைவி பிரச்சனை எப்போ சரியாகும், அது நல்லபடியாக அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அடுத்து பார்த்து கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் படுற வேதனை இருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தை பிறக்கமா பிறக்காதா, என்னங்க இது வாழ்க்கையில்? கல்யாணம் எப்போ முடியும், வேலை எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் போது எப்போ கிடைக்கும், இதை சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் ரொம்ப வேதனையான விஷயம். சரி, அந்த வேதனைக்கு வரக்கூடியவர்களுக்கு தான் உறுதியான உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். சரிங்களா? வெட்டு ஒன்று துண்டு நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளோதான். அடுத்து சொத்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, வரிசை இந்த சொத்து எப்போதான் இப்போ கைக்கு வரும், அந்த சொத்து வந்தால் தான் ரொம்ப பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியணுன்ற நிலையெல்லாம் இருக்கும். சொத்து பிரச்சனை எப்போ முடியும், அண்ணனுக்கு பிரச்சனை எப்போ முடியும்? ரொம்ப நாள் ஒரு பணம் உடத்து முடங்கி போயிருக்கு, அந்த பணம் தான் வரணும், அந்த பணம் வந்தால் தான் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அது கொடுத்த காசு ஏமாந்து கொடுத்துட்ட காசு, அந்த காசு வரல. செய்கிற தொழிலில் கூட்டு தொழிலில் அந்த பணங்கள் சில பேருக்கு வராமல் இருக்கும். இதற்கு முக்கியமான பணங்கள் ஒரு இடத்துல வரணும், இதெல்லாம் எப்போ வரும்? சில பேர் அரசியலை சாதிங்கன்னு இருப்பாங்க, அந்த அரசியல் சாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கா? 30 வருஷமா அரசியல் இருப்பாங்க, ஒன்றும் வர முடியாது. சில பேர் திடீர்னு அரசியல் மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க. அப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் இருக்கா? அரசியல் சாதிக்க முடியுமா? அடுத்து பாரு, ரொம்ப பேர் வீட்டில் இன்னைக்கு காதல் பிரச்சனைங்க.
பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தாய் தகப்பனாருக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய வேதனைக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோம். உன்னே பொத்தி பொத்தி வளர்த்தோம். இன்னைக்கு பொத்துக்கிட்டு போதுக்கு பொத்தி பொத்தி இன்னைக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது பிள்ளைகளுக்கு. அப்பா கண்டிக்கிறது. காதல் பிரச்சனை எனக்கு தெரியும், அவன் நல்லா வந்தான், நல்லா பார்த்துக்குவான், எனக்கு தெரியும், அவன் தான் எனக்கு வேணும். இப்போ ஜாதகம் அந்த காதல் பிரச்சனையில் அந்த பையனுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சார் அந்த பிள்ளை விரும்பின அந்த பையனை கல்யாணம் முடிச்சு அந்த லைஃப் நல்லா இருக்குங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு அதையும் சொல்லியிருக்கேன். வேண்டாம் இந்த பையன் வேண்டாமா. அதாவது காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு இறங்கிடுவாங்க. அந்த கண்ணை திறந்து சில நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு காமிக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதாங்க பிரச்சனைங்க. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக எங்கெங்கயோ ஜாதகத்தை தூங்கி அலைஞ்சிருச்சு வேதனைப்பட்டவர்களுக்கு ஒரு முறை ஜாதகத்தை கேட்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசிக்கு என்னன்னு பார்ப்போம். இப்ப ஜூலை மாத பலன்கள், ஜூலை மாத கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு என்னன்னு பார்ப்போம். முதல்ல தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சரி, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் செவ்வாய். தனுசு ராசி 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் புதன், 10ஆம் இடத்தில் கேது. இதுதான் வந்து தனுசு ராசியினுடைய கிரக அமைப்புகள். சரிங்களா? அத இப்ப தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலத்தில் சனி பகவான் மீண்டும் வக்ரம் பெற்று இருக்கக்கூடியது. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது யாரெல்லாம் நமக்கு நிறைய தனுசு ராசிக்கு யாரெல்லாம் பாதிப்பை உண்டு பண்ணினார்களோ அவர்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சிறந்த முன்னேற்றமான காலமாக ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம் இந்த வக்ரம் பெற்ற சனியால் ஏற்படுகின்றது. எத்தனை சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கும். அப்படிப்பட்ட சகோதரர்கள் முன்னாடி நல்ல தொழில் வளம் முன்னேற்றத்தோடு அவங்கள்ட்ட ஏற்பட்ட, அதாவது ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு உதவி கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த சகோதரர்லாம் வந்து நிராகரித்திருப்பாங்க அந்த உதவியை. அப்போ அப்படிப்பட்டவர்கள் முன்னாடி இவங்க சிறந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சிறந்த யோகமான காலமாக ஏற்படும். பூரிய சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், பாக பிரிவினை செய்யக்கூடிய காலங்கள், சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏற்படும். சகோதரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முன்னேறிட்டாரான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்திய காலங்கள் ஏற்படும். சரி, அடுத்து தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது சில பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பொறுமை இழக்கக்கூடிய சில கொஞ்சம் பொறுமையோட சில காரியங்கள் பண்ணணும். ராகு 4ஆம் இடத்தில் இருந்தால் பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது சுகாதார பிரச்சனைகள் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஒரு நிலை ஏற்படும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு கொஞ்சம் அதிகமாக கோவப்படக்கூடிய நிலை ஏற்படும். அது கொஞ்சம் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால சொத்து பிரச்சனைகள் சிலருக்கு வந்தாலும் வரும். அந்த சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். ஏன்னா அந்த பூமிகாரின் வலிமையாக இருப்பதனால், 5ஆம் இடத்தில் பூமிகாரர்கள் வந்து தனுசு ராசிக்கு வலிமையாக இருப்பதனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகளும் சொத்து பிரச்சனைகளும் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் அது வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது மற்ற கிரகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் பூர்வ புண்ணிய 5ஆம் இடம் வந்து தோஷத்தை விலகக்கூடிய இடம். எத்தனை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் விலகக்கூடிய இடம்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது. ஆக சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வருமான முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள், வேலை வாய்ப்புகள், வியாபார விருதுகள் அத்தனை முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக தனுசு ராசிக்கு ஏற்படும். அடுத்து தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் வந்து குரு இருக்கக்கூடிய ஒரு 6ஆம் இடம் வந்து தொழில் வெற்றிகள், பதவி முன்னேற்றங்கள், ஒரு காவல்துறை என்று சார்ந்த தொழில்கள், ஒரு இராணுவம் சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அருமையான காலங்கள், முன்னேற்றமான காலம், வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலங்கள், புதிய தொழில் உருவாக்கக்கூடிய காலங்கள்,
வருமானங்கள் அதிகமாக, தொழில் மூலம் வருமானங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதனால், 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு, வம்பு வழக்குகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் பாதிக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அம்பாலை வழிபடுங்க. அந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீரும். மேலும் அதில் என்ன, அந்த பிரச்சனையை உண்டு பண்ணாலும் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி, அதாவது 9ஆம் அதிபதி எப்பயுமே ஒரு பாதிக்கப்பட்ட தோஷங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டுட்டாலே அந்த பிரச்சனைகள் தீரும் அர்த்தம். வரும், ஆனால் தீர்ந்து வரும், தீர்ந்து விடும். அப்ப தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். அதற்கு நல்ல கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கும். பிரச்சனைகள் தீரும், ஆனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்து தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், அதாவது 10ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்தில், தனுசு ராசிக்கு 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் தொழில் மூலம் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் ஏற்படும். பாதிப்பு வராது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் தன் சாணத்துக்கு தனஸ்தானம் ஒரு கிரகம். அதாவது தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அந்த தன் சாணத்திற்கு தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும் போது அந்த இடத்தினுடைய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தினுடைய வருமானத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆக 7ஆம் இடம் என்பது கூட்டு ஸ்தானம். சொல்லக்கூடிய ஒரு தொழில் மூலம் ஏற்படுகின்ற கூட்டு, ஒரு யாராவது ஒரு சொந்தத்தில் ஒருத்தர் நம்பி ஒரு காரியத்தை இறங்கும் போது, ஒரு கூட்டாக தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு மனிதனை ஒரு நிறுவனத்தை வச்சு ஒரு ஆளை வச்சு ஒரு தொழில் வேலை வாய்ப்பு ஒரு வேலையை உருவாக்கினாலும் சரி, இந்த வேலையை செய்யும் பொழுது பாதிப்பு இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும். ஒரு தொழிலாளி வச்சு வேலை பார்க்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, அப்போ அக்ரிமெண்ட் போட்டு அந்த வேலையை பார்க்கும்போது அந்த தொழிலாளர்களால் பாதிப்பாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம். பிரச்சனை வந்தாலும் அது நல்லபடியாக முடிஞ்சு அந்த தொழில் வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, அடுத்து இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது, ஞானகாரகன் கேது இருந்தால், ஏற்கனவே 4ஆம் இடத்துல இருந்தால் பெரிய நோய் நொடிகள் ஏற்படுத்தும் சொல்லிட்டு, அது 10ஆம் இடத்துல இருந்தால் கர்மஸ்தானம் ஒன்று இருக்கு. அதாவது வயதானவங்க யாராக இருந்தால் அவங்களுக்குலாம் நோய் நொடிகள் ஏற்பட்டு கர்மம் பண்ணக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள். அதே நேரத்தில் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன தேதிகள் உங்களுக்கு சிறந்த யோகத்தை செய்யும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை அருமையான தேதிகள். இந்த தேதிகளில் புதிய தொழில் வியாபாரங்கள், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் வீடு வாசல் முடிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே எல்லா வித காரியங்களும் செய்யலாம். அந்தந்த தேதிகள் சொல்ல. அடுத்த தேதிகள் பார்த்தீங்கன்னா 12/7/2024 முதல் 15/7/2024 வரை, அதாவது ஜூலை 12 முதல் ஜூலை 15 வரை அருமையான தேதிகள். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாட்கள் இந்த தேதிகள். ஜூலை 25 முதல் ஜூலை 30 வரை. அடுத்து ஜூலை 29 முதல் ஜூலை 31 வரை முடிஞ்சு. இந்த ஜூலை மாதம் முடிஞ்சு. அதான் ஜூலை மாதத்தில் என்னென்ன தேதிகள் சிறந்த யோகமான காலங்கள் என்பதை அந்த தேதிகளை சொல்லியிருக்கேன். இறுதியாக சொன்னது ஜூலை 29 முதல் ஜூலை 31 வரை அருமையான காலங்கள். ஆக இப்போ இந்த ஜூலை மாத பலன்கள் இப்போ சிறப்பு வாய்ந்த பலன்களாக கண்டிப்பாக தனுசுக்கு அமைந்திருக்கிறது. இதில் சொல்லப்படுகின்ற பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஜாதகத்தில் ஒரு மோசமான தசாபுத்திகள், பாவகிரக தசாபுத்திகள் நடந்தால் அதை சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைப்படும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் பிரச்சனைகள் தான் ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை பார்த்துரும். சரிங்களா? ஆக திரும்ப உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப ஒன்று ஒரு ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பா இருக்கணும். அந்த தவறு இங்கே வரவே கூடாதுன்னு தான் சொன்னேன். எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சி வேதனைப்பட்டு நடக்கலைன்னு சொன்னவங்க அப்படி ஒரு முறை ஜாதகத்தை அப்படி கையில எடுத்தாச்சுன்னு என்ன பிரச்சனை, எது நடக்கல பார்த்துருவோம்.
அப்படி ஜாதகத்தை தூக்கி வச்சா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, ஆக என்னென்ன பிரச்சனைகளே ஒரு சரியான முறை, இந்த பிரச்சனைகளை சரியான முறையை கழித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.